ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு லேப்டாப் அன்பாக்சிங். என்னோட வீடியோஸ்லயே லேப்டாப் வாங்கி அன்பாக்ஸ் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை. லேப்டாப்போட அவுட்டர் பார்ட் வந்து நல்லா ப்ரீஸியா சாஃப்டா இருக்கு. ரொம்ப அழுக்காகாது. அதனால தான் நான் பிளாக்கு பதிலாக சில்வர் சஜஸ்ட் பண்ணேன். லேப்டாப் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 1.8 to 2 kgs தான் இருக்கும். ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கு. ஒரு கையில் உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்ட்டு. இந்த பிராண்டோட நேம் ஏசஸ் விவோபுக் கோ 15. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i3 ப்ராசஸர், அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், இது எல்லாமே ப்ரீ இன்ஸ்டால்டு. முன்னெல்லாம் லேப்டாப் வாங்கும்போது நம்ம எல்லாமே தனித்தனியா வாங்கி தான் இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ இவங்களே இன்ஸ்டால் பண்ணி தராங்க. ஸோ அது பிளஸ் பாயிண்ட் எல்லா லேப்டாப்லயும். அதுக்கப்புறம் இது ஒரு 180 டிகிரி வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நீங்க யார் கூடனா வீடியோ கால் பேசும்போது இல்லை கான்ஃபரன்ஸ் கால் அட்டன் பண்ணும்போதோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்துன்னா இன்ஸ்டன்டா இந்த ஷட்டர் க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இதுல ஒரு அட்வான்டேஜ். பூட் பண்ணி பார்ப்போம். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட ஆஃபீஸ் லேப்டாப் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் இருக்கும். ஆனா இந்த சில்வர் கலர் ஸ்பெசிஃபிக்கா வாங்கினேன். ஸோ ஃபர்ஸ்ட் பூட் அப் பண்றதுக்கு முன்னாடி சில செக்யூரிட்டி செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும். லேப்டாப் விண்டோஸ் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ள என்னென்னலாம் பேம்ப்ளெட்லாம் கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்ப்போம். ஸோ ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க. அந்த புக்கில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சார்ஜர் தான் இருக்குது. இது ஏதோ ஃபோன் சார்ஜர் மாதிரி இருக்குது. 45 வாட்ஸ் சார்ஜர் கூட ஒரு 3 பின் பிளக் இருக்குது. வேறு எதுவுமே கொடுக்கல. ஒரு லேப்டாப், ஒரு சார்ஜர், அவ்வளோதான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் விண்டோஸ் அப்டேட் ரன் ஆயிடுச்சு. இந்த மீன்வைல் லேப்டாப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, பட்டன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏவி போடுற மைக் இருக்குது. ஒரு ஸ்டாண்டர்ட் டைப் சி கேபிள் இருக்குது. ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்குது. ஒரு HDMI கேபிள் இருக்குது. ஒரு சார்ஜர் அடாப்டர் பின் இருக்குது. லெஃப்ட் சைடில் இன்னும் ஒரே ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்குது. அப்புறம் ஒரு சில எல்இடிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுற அந்த லேண்ட் ஒயர் கனெக்ட் பண்ணுற போர்ட் இல்லை. ஒய்ஃபைல மட்டும்தான் இதை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்டேட் ரன் ஆயிடுச்சு. ஹோம் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பவர் பட்டன் ஸ்லீப், ஷட் டவுன், ரீஸ்டார்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒய்ஃபை கனெக்ட் ஆயிருக்கா இல்லையான்னு இண்டிகேட் பண்ணுற ஐக்கன். அப்புறம் லாங்குவேஜ் கீபோர்ட் ஐக்கன். ஃபர்ஸ்ட் பூட் அப் ஆகும்போது உங்களோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டு நீங்கள் லாகின் பண்ணியிருக்கணும். அதுதான் இப்போ பாப்அப் கேட்குது. பார்க்கவே செம வைப்ரண்ட்டாக இருக்குது டிஸ்பிளே. விண்டோஸ் இன்ஸ்டால் ஆல்ரெடி ஆயிடுச்சு. கூடவே ஆஃபீஸும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ இதோட அவுட்டர் பாடி பில்ட் டைப்லாம் பார்ப்போம். பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க.
இந்த ரெஸ்டிங் ரப்பர் கேசஸ்லாம் வந்து ஹார்ட் கேசஸாக இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸ்லிப் ஆகாது. ஆன்டி ஸ்லிப் இந்த ரப்பர் கேசஸ். ஸோ நீங்கள் எதனா ஒரு சர்ஃபேஸில் வைக்கும்போது உங்கள் லேப்டாப் வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துரும்ன்ற டென்ஷன்லாம் இல்லை. ஸோ ஓரளவுக்கு இது வந்து கிரிப்பாக இருக்குன்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். அவுட்டர் போர்ஷன் வந்து கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கணுன்றதுக்காக நல்லா ஒரு 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 எர்கோனாமிக் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட லேப்டாப் ஹீட் ஆகாது. பேட்டரி செட்டப் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஸ்க்ரீன் ஸ்லீப் போட்டுக்கலாம், ஸ்டாண்ட் பை மோடு எப்போ எப்படி வேணும், நீங்கள் ஐடியலில் இருக்கும்போது என்ன மாதிரியான செட்டப் வேணும் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சார்ஜ் போடும்போது எந்த மாதிரியான பேட்டரி யூசேஜ் இருக்கும், அதில் வந்து ஹை பவர் வேணுமா லோ பவர் வேணுமா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கு. ஸ்டாண்ட் பை மோட்ல இருக்கும்போதும் உங்களோட நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். பிசி எதனா லாக் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணிக்கலாம், ரெக்கவர் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது. இப்போ நீங்கள் வந்து வெவ்வேறு யூசர்ஸ் ஆக்சஸ் பண்ணோன்னா, இப்போ நீங்கள் 2-3 ப்ரொஃபைல் ஆட் பண்ணோன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட வந்து மெக்கஃபே 30 days ட்ரையல் பீரியடில் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் கீ எல்லாம் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாமே வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு. நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போகிறோம். செட்டிங்ஸில் போயிட்டு சிஸ்டத்தில் அபவுட், ஸோ 11 வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது, என்ன ரேம், இது எல்லாமே வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ ரேம் பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் இருக்குது. இன்டெல் கோர் i3 N05 தான் அதோட ப்ராசஸர். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 64-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம். 500 GB ஸ்டோரேஜ், அதில் வந்து ஒரு 25 GB ப்ரீ இன்ஸ்டால்டு அப்ளிகேஷன்ஸ்க்கு எடுத்துருவாங்க. ஸோ அதனால 475 தான் பேலன்ஸ் இருக்குது. எந்தெந்த ஆப்ஸ்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். ஃபோட்டோஸ், பவர் ஆட்டோமேட் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம டெக்கீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். We were testing the front camera, but it is not up to the expectations. But also we should consider the price range of this product. அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கேமராவும் செட்டப் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நாட் as good as the other cameras which is available in the market. ஸோ இந்த Asus Vivo 15 Go-க்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம், டியூரபிலிட்டி செக் பண்ணோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணோம், ஆஃபீஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம் லைஃப் டைம் வாரண்டியோட. அப்புறம் பேட்டரி செக் பண்ணோம், ஃப்ரண்ட் கேமரா கெப்பாசிட்டி செக் பண்ணோம். இதுக்கப்புறமா இன்னும் 2-3 டியூரபிலிட்டி டெஸ்ட் நான் எடுத்துட்டு இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.